கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சாமுண்டீஸ்வரியை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கார்த்தி வந்து மும்முரமாக வந்து அந்த கேஸில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறாங்க. கார்த்தி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிடுவாங்களா கரெக்டான நேரத்துக்கு தேர்தலை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்து சந்திரகலா இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதும் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போகும்போது ஊர் ஜனங்க அவ்வளோ பேருமே வந்து சாமுண்டீஸ்வரி போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒருத்தனுடைய கதையை முடிச்சிருக்கிற உனக்கு போய் நாங்கள் எதுக்காக ஓட்டு போடணும், ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து கிளம்பி போறியா இல்லையான்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நான் அதை தப்பு பண்ணவே இல்லை, அவன் என்ன பண்ணான்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடலாம், ஜனங்க எல்லாருமே வந்து உங்கள் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க, அதனால் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க, நான் அடித்து அவன் கதவு கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது, இது எல்லாம் வந்து சிவனாண்டி போட்ட திட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, ஆமாம் நம்மளை தேர்தலில் தோக்கு வைக்கிறதுக்காக சிவனாண்டி தான் இப்படிலாம் திட்டம் போட்டிருக்கிறான், ஆனால் நம்மகிட்ட வந்து இப்போ எந்த ஆதாரமும் கிடையாது, அப்படி ஆதாரம் இல்லாமல் இப்போ நம்ம பேசினா கூட யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும் ஜனங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக திரும்பி இருந்தாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன மாப்பிள்ள இப்போ பண்ணுறதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஆமாத்த கண்டிப்பாக வந்து அவனுடைய கதை முடிஞ்சிருக்காது, இது எல்லாத்துக்கான சிவனாண்டி தான் தேர்தலில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்போ நடக்கிற கதையை பார்த்தா எல்லாமே அவனுக்கு ஆதரவாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இது இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னா அவன் கதை முடிஞ்சிச்சுல, அவனை போய் நம்ம தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. அவங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் சாமுண்டீஸ்வரியை கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படிங்கும்போது இல்லை சிவனாண்டி இந்த மாதிரிக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான், அதனால நாங்கள் அவங்கள வந்து கைது பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த கதை முடியவே இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுது, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால நான் வந்து சாமுண்டீஸ்வரியை நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அப்போ ராஜராஜன் வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி மாப்பிள்ளை என்ன இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, எப்படியாவது நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றணும், அவள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, அவள் பொடுன்னு இந்த மாதிரிக்கு ஸ்ட்ரிக்டாக பேசுவாளே தவிர ஆனால் தப்பு பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளை நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஏற்கனவே அக்கா கிட்ட அந்த எலெக்ஷன்லாம் உனக்கு தேவை கிடையாது நீ நிற்காதுன்னு சொன்னேன், ஆனால் கேட்டுக்கிட்டாலா இப்போ என்னென்னா அந்த சிவனாண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் உடனே ரேவதி சொல்கிறாங்க, சித்தி இங்கே என்ன மாதிரிக்கு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னென்னா இப்போ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, அம்மாவை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும், அதை பற்றி நாங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கவும் அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, வா சகல நம்ம போகலாம் அப்படின்னு மயில்வாகன் வந்து கார்த்தி அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க அந்த அதிகாரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் சரி அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாம்ல அதை எங்கே நம்மகிட்ட காட்டவே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்க வந்து கதையெல்லாம் முடிஞ்சு போனதுனால எல்லாமே வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காட்சி சொல்கிறாங்க, இல்லை இது பொய்யான சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, நாங்கள் தீர விசாரித்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும், அதனால உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து எங்கள் அத்தைகிட்ட போய் நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிடுது அப்படிங்கும்போது உடனே சரி பேசிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கண்டிப்பாக நான் வந்து அடித்தனால அவனுடைய கதை முடிஞ்சிருக்காது, அவன் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பான், சிவனாண்டி தான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் அப்படிங்கவும் ஆமாத்த நாளைக்கு வர ஓட்டு அதனால கண்டிப்பாக வந்து அவனை ஜெயிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான், எப்படியாவது இன்னைக்குள்ள அவனை கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு நம்ம வந்து கேட்டால் கூட எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, இப்போ எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளால ஜெயிக்க முடியாது, இதுக்காக தான் இந்த சிவனாண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை எனக்கு தெரியும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா நான் தேர்தலில் தோற்று போயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயம் இல்லை, ஆனால் நான் தோற்று போயிட்டோம்னா என் பொண்ணுங்களெல்லாம் வந்து அவன் வீட்டில் வேலை செய்ய வச்சிருவானே அதை நினச்சாதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கவோ அத்தை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க, சார் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கவோ சரிதாங்க நாங்களும்
வந்து இது வந்து தேடுதோ அது மாதிரிக்கு நீங்களும் வந்து தேடி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து அவன் கிடச்சிட்டான்னா நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, உடனே உங்கள் அத்தையை நான் விட்டுருது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாகனம் அங்கே போகிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க கதை முடிஞ்சிச்சுல, அவங்க இடத்துக்கே வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனாக்கி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அத்தையால் தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டிலே இவரை இழந்துட்டு நிற்கிறோம், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு சாம்பிடிச்சிட்டு போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் வந்துருந்தாங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு, அவனை எங்கே தேடினாலும் கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து ஓடுறாங்க. ஓடும் போது அவங்க பார்த்தோம்னா அவங்க பர்ஸ் வந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே பரமேஸ்வரி பாட்டி வந்து அந்த பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அதில் அட்ரஸ்லாம் இருக்கவும் உடனே கரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினதுமே உள்ளேருந்து வெளியே ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருடைய கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா, அவர் தான் கதவு திறந்து வாராரு. அவங்கள பார்த்ததுமே பாட்டி வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இவனை தானே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அடிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இவன் இங்கே உயிரோட இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி எதுவுமே பேசாமல் உங்கள் பர்ஸு கீழே விழுந்துருச்சுது, அதான் கொடுக்கலான்ட்டு வந்து அப்படிங்கவும் அப்படியா அதான் கொடுத்தாச்சுல நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் சொல்லுங்க பாட்டி அப்படிங்கும்போது எங்கள் பாரு சாமுண்டீஸ்வரி ஒருத்தனை அடித்தாலாம், அவன் இந்த இடத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கும்போது என்ன பாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் இப்படி பர்ஸு வந்து கீழே போட்டுட்டான், நான் எடுத்து கொடுக்கறதுக்காக போனேன், அப்போ தான் அவனை அந்த வீட்டில் பார்த்து அப்படின்னு சொல்லவும் நீ உடனே வந்தேன்னா அவனை பிடிச்சிடலாம் கார்த்தி அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி வந்து சரி பாட்டி நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவசரமாக கிளம்புறாங்க. அப்போ ரேவதி ராஜராஜனும் வந்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருங்க நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவசரமாக கிளம்புறாங்க. அப்போ பார்க்கும்போது சந்திரகலாவுக்கு சந்தேகம் வருது, என்னது இந்த நேரத்தில் இவன் கிளம்பி போனா என்னவா இருக்கும், ஒருவேளை அவனை ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பானோ, சீச்சி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அதான் வந்து சிவனாண்டி அவனை வேற ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்காமலாம், அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இவன் வேற எதுக்காவது போறானா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து பரமேஸ்வரி பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி எந்த வீடுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாட்டியும் அந்த வீடை காட்டி கொடுக்குறாங்க. சரி பாட்டி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. உடனே வந்து அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கவும் யாருடா இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது யாருன்னு போய் பாரு கதவு திறந்து அப்படிங்கவும் உடனே கதவு திறக்கிறாங்க. திறந்ததுமே கார்த்தி வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமுண்டீஸ்வரியால் ஒருத்தங்க கதை முடிஞ்சுன்னு சொன்னாங்களோ அவங்க தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்தி வந்து வெளுத்து வாங்குறாங்க. நீ உயிரோடு இருந்துக்கிட்டு நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அத்தையை கொண்டு உள்ளே வச்சிருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்னை போட்டு அடிக்காதீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு இருந்துட்டேன், சிவனாண்டி வந்து இந்த மாதிரிக்கு நம்ம மறைச்சு வச்சிருக்கிறான், நாளைக்கு வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், அதனால தான் நாங்கள் மறைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒழுங்க மரியாதையா வாரியா இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்படி சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.